கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 27:5 இப்படியாய் சொல்லுகிறது: தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆண்டவர் இன்னைக்கு முதல்ல தன்னுடைய கூடார மறைவுக்குள்ளால வைத்து அழிவிற்கு விலக்கி உன்னை பாதுகாப்பன்னு சொல்றார். ஏதோ ஒரு அழிவின் பாதையை நோக்கி நீ நடந்து கொண்டிருக்கலாம். அங்க அழிவு இருக்கிறது என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம். பானையில சாவு இருக்குதுன்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. பானையில சாவு இருக்குன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. பானையில தண்ணி இருக்கும், கஞ்சி இருக்கும், சாதம் இருக்கும். ஆனா பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுகிறது பானையில சாவு இருக்குதுன்னு. அப்ப பானையில விஷம் இருக்கு, சாவு இருக்குன்னு தெரியாமலே ஒரு பானையை நோக்கி நீ நகர்ந்துகிட்டு இருக்கிற. அந்த விஷத்தை நீ சாப்பிடுவதற்குள்ளால ஆண்டவர் அதிலிருந்து பிடுங்கி எடுத்து தன்னுடைய கூடார மறைவிலே வைத்து அந்த தீங்குக்கு உன்னை விலக்கி பாதுகாக்கும்படி இந்த வசனத்தை உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் மேல வைக்கிறார். அழிவிருக்குன்னு தெரியாமலே போய் அழிவுக்குள்ள உழுகிற, வஞ்சனையின் வலைகளிலே சிக்கி கொள்ளுகிற நிலைமையில இருக்கிற உங்க குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருத்தருக்காக இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். உள்ள விழுறதுக்குள்ளால போய் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். குழிக்குள்ள விழுந்தாங்கன்னா க்ளோஸ், அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அங்க மரணம் இருக்குது, அங்க அழிவு இருக்குதுன்னு தெரியாம எங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் இன்றைக்கு தேடி கண்டுபிடித்து பறந்து காக்கிற பட்சியை போல தீவிரமாய் பறந்து போய் அந்த தீங்கிலிருந்து, மரணத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, அழிவிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து சமாதானமாய் உன் கையில ஒப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல, இனி யாரும் அவங்கள டச் பண்ணாதபடிக்கு கண்மலையிலே வைத்து உயர்த்துகிறாராம். அப்படின்னா கண்மலை அப்படின்னாலே உயர்வு தான். ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஏற்கனவே கண்மலை உயர்வுல தான் இருக்கு, அதுக்கு மேல ஒரு உயர்வை கர்த்தர் கொடுப்பார். கண்மலையாம் கிறிஸ்து அந்த காரியத்தை செய்து வைக்கும்படி இன்றைக்கு புழுதியில கிடக்கிற உன்னை எடுத்து கோபுரத்துல உட்கார வைக்க கர்த்தர் சில வாய்ப்புகளை திறந்து தருவார். இனி சொல்லுவ, எனக்கா இத்தனை மேன்மை, எனக்கா இவ்வளவு பெரிய பொறுப்புகள், எனக்கா இவ்வளவு பெரிய பதவி, எனக்கா இவ்வளவு பெரிய சம்பளம். ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல இந்த மங்கள வார்த்தை உங்க குடும்பத்துல ஒவ்வொருவருக்கும் வலிக்க போகுது. விசுவாசத்தோட ஒரு சாட்சியை கேளுங்க. திரவியசாமி, சென்னை. என்னுடைய மகள் வினோலா ஜோன்ஸுக்கு வயது 31 ஆகியும் திருமணம் நடக்காமல் தடையாக இருந்தது. மகளை குறித்து மிகவும் கவலையுடன் இருந்தேன். இப்படிப்பட்ட சமயத்தில் சேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு பாரப்பட்டு ஜெபித்தேன். முடிவில் ஏறெடுக்கப்பட்ட தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். சகோதரர் அவர்கள் தடைகளை உடைத்து என்னுடைய மகளுக்கு விரைவில் திருமணம் நடக்க சிறப்பாக ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய மகளுக்கு ஏற்ற மணமகனை அமைத்து கொடுத்து 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 அன்று சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாளைக்கு நம்முடைய கோயம்புத்தூர் ஜெப கோபுரத்துல புது வருட குடும்ப ஆசீர்வாத திருவிழா. குடும்பமா வாங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். குடும்பத்துல நடக்காத திருமணங்கள் நிறைவேறும், அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் சீர்படுத்தப்படும். அழிவை நோக்கி நகருகிற உங்கள் பிள்ளைகளை இந்த புதிய வருஷத்துல கோயம்புத்தூர் அந்த ஜெப கோபுரத்துல நடக்கிற அந்த ஆசீர்வாத குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல கலந்துகிட்டு வாங்க. கர்த்தர் அவர்கள் மேல தன்னுடைய சால்வையை மூடி பொதிந்து பத்திரமாய் பாதுகாத்து கண்மலை மேல் அவர்களை நிறுத்துவார். ஸோ ஊட்டி, கூடலூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் பகுதியில் உள்ள நீங்க எல்லாரும் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளும்படி நாளைக்கு காலையில 9:30 மணிக்கு இப்பொழுதிலிருந்தே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்ற மங்கள வார்த்தையின்படி ஆண்டவரே, அழிவை நோக்கி ஓடுகிறவர்கள் இந்த நிகழ்ச்சியை யார் பார்த்துட்டு இருந்தால் இன்னைக்கு அவர்கள் பின்னணியிலே
ஒரு மரண கண்ணி வைக்கப்பட்டிருந்தாலும், மரண கட்டு இருந்தாலும், அதுக்கு நேராக அவங்களுக்கு தெரியாமலே அவங்க நகர்ந்து போய் கொண்டிருந்தாலும், இன்றைக்கு அதிலிருந்து கர்த்தர் தூக்கி உம்முடைய கூடார மறைவிலை ஒளித்து பாதுகாத்து கண்மலை மேல உட்கார வச்சு அழகு பார்க்கும்படி ஜெபிக்கிறேன். நீங்க இந்த காரியத்தை செய்யுங்க. காலம் ஃபுல்லா என் பிள்ளைங்க மறக்க மாட்டாங்க. காலம் ஃபுல்லா என் பிள்ளைங்க உங்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருப்பாங்க. எந்த மரண ஓலங்களும் என் பிள்ளைகளுடைய குடும்பத்துல வந்துடக்கூடாது. எந்த விதமான அழிவின் செய்தியும் என் பிள்ளைகளுக்குள்ளால வந்துடக்கூடாதபடிக்கு இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலும் இருக்காது என்கிற மங்கள வார்த்தையின்படி என் பிள்ளைகளை அழிவிற்கு விலக்கி கண்மலையின் மேல நிறுத்தி அழகு பார்க்க போகிற நாட்களை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் அவருடைய சிரசிலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.